தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக நான் தோத்துருவேனோ அப்படின்னு சில பேருக்கு பயம் இருக்கும்போது, தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். "சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை." எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், உங்க பகைஞர்கள் உங்களுக்கு முன்பாக தோற்கடிக்கப்படுவார்கள். அது மாத்திரம் இல்லையா, நியாயக்கேட்டின் மகன் அப்படின்னா பிசாசை குறிக்குது. பிசாசின் சுவாபமுடைய அநேக பகைஞரை குறிக்குது. ஏன்னா நியாயக்கேட்டினால உங்களை கீழே தள்ளணும், நியாயமே இல்லாமல் உங்களை கீழே விழ வைக்கணும், அது அந்த காரியம் நிலைப்பதில்லை. அவன் மடங்கடிக்கப்பட்டு போவான், தேவனும் யுத்தம் செய்கிறார் என்று இந்த வசனம் தீர்க்கமாக சொல்லுது. இந்த வசனத்தை நீங்கள் நிச்சயமாய் நம்பி ஆண்டவரை நோக்கி இந்த வசனத்துக்குரிய அந்த வாக்குத்தத்தை பிடிச்சுங்க. அடுத்த 2 வசனமும் படிக்கிறேன், கேளுங்க. "அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினாலே அவன் கோப்பு உயரும்." அதனால் உங்கள் பேர் கெட்டு போயிடுச்சு, உங்கள் பேர்னால ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு எல்லாம் நீங்கள் சுயத்தில் போராடாதீங்க. உங்களை உயர்த்த ஒரு நாமம் உண்டு. அந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் உயர்த்தும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் நாமத்தை, உங்கள் பெயரை நிச்சயமாய் ஆண்டவர் உயர்த்தி காண்பிப்பார். கீழே தள்ளுண்டு போக விட மாட்டார். அதனால் நியாயக்கேட்டின் மகனுக்கு எதிராக நீங்கள் போராடாமல் ஆண்டவரை போராட செய்கிறதுக்காக அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நாமத்தை உயர்த்துங்க. அவரை எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேவன் ஆசீர்வதிப்பார்.